வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள மேஷராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மேஷராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக மேஷராசி மக்களாகிய நீங்கள் அசைவ உணவு அதிகமாக உண்பவராக இருந்தால் இந்த வாரம் நீங்கள் தங்களின் தேக பலவீனம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். இருப்பினும் இந்த வாரத்தில் வெளியிலிருந்து உணவை வாங்கி உண்பதற்கு பதிலாக தங்களது வீட்டில் சுத்தமாக புதியதாக தயாரிக்கப்பட்ட உணவை நீங்கள் விரும்பி சாப்பிடுவது உங்களுக்கு நலமாகவும் சுகாதாரம் நிறைந்ததாகவும் ஆரோக்கியத்திற்கு ஒரு விளைவிக்காத தன்மையில் இருக்கும். மற்றும் தாங்கள் உண்ணும் மாமிச உணவை உண்ட பின்னர் ஜீரணிக்க தினமும் சோம்பல் இல்லாமல் சுமார் 30 நிமிடங்கள் நடப்பது மிகவும் சாலை சிறந்தது. மேஷராசியை பொறுத்தவரை குரு பகவான் வியாழன் தங்களின் ராசிக்கு 2ஆம் வீட்டில் அதுவும் பிற்போக்கு நிலையில் இருப்பதால் பணம் அல்லது நிலம் தொடர்பான ஏதேனும் ஒரு விஷயத்தில் சிக்கல்கள் இருக்கலாம் அல்லது உருவாகலாம். அது சார்ந்தவற்றில் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதனால் உங்களின் சொத்து மற்றும் நிதி நிலையை திரும்ப பெற இந்த நிலை உங்களுக்கு உதவும். இதனால் உங்களின் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகியும் வியாபாரம் நலமுடனும் மகிழ்ந்து வாழ்வார்கள். மற்றும் மேற்குறிப்பிட்ட சூழ்நிலையினால் இந்த வாரம் தாங்கள் சில மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை உருவாகும் என்று எதிர்பார்க்கலாம். மற்றும் உங்களின் குடும்பத்தில் உருவாகும் ஒரு சுப நிகழ்வும் நலம்பெற நடைபெற இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அந்த சுப நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும். மற்றும் வெறும் மௌன பார்வையாளராக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக நீங்கள் தொடர்ந்து நன்கு உழைக்க வேண்டி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள இந்த வாரம் உங்களுக்கு உதவும். இதற்கு உங்கள் எல்லா செயல்களுக்கு பின்னால் அன்பின் உணர்வும் பாசத்தின் கடமையும் தொலைதூர பார்வையும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மேஷராசியை பொறுத்து தங்களுக்கு 11ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் வேலை தொடர்பான நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட அல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்த பயணத்தை அல்லது காரியத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். முக்கியமாக நீங்கள் உங்களின் இந்த பயணத்தின் போது உங்களுக்கு உரிய ஆவணங்கள் மற்றும் உடைமைகளை அனைத்தையும் சரியாக சரிபார்த்து எடுத்து பத்திரப்படுத்தி உங்கள் பயணங்களுடன் நீங்கள் உடன் எடுத்து செல்ல வேண்டும். இல்லையெனில் நீங்கள் உங்களின் பயணத்தில் அறியப்படாத சில இலக்குகளிலிருந்து சில விதமான சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்து எதற்கும் தயாராக உங்களுடைய ஆவணங்களை சரியாக எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் மேஷராசி மக்களின் மாணவர்களின் கல்வி ஜாதகப்படி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மேஷராசி மாணவர்கள் தங்கள் தேர்வில் 100க்கு 100% வெற்றி பெறுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறது கிரகணிகள். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் மற்றும் ஆசிரியர்கள் உங்களை மேலும் ஊக்குவிப்பார்கள். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். மேலும் உங்கள் ஆசிரியர் அல்லது ஒருவரிடமிருந்து அறிவு பரிசாக ஒரு நல்ல புத்தகம் அல்லது கல்வி திறவுகோல் போன்ற சாவியை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. உங்களுடைய பெற்றோரும் உங்களுக்கு தேவையான பரிசு வழங்கவும் தயாராக இருப்பார்கள். ஆகவே மேஷராசி மாணவர்கள் சற்று சிந்தித்து அக்கறையுடன் படிப்பில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு தங்களது குறிக்கோளை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் பெண் தெய்வங்களை வணங்கி அவர்களது ஆசியை பெறுங்கள். முக்கியமாக உங்கள் வீட்டு பெண்களை மதித்து நடங்கள். அவர்களுடன் நண்பாக பழங்கள். அவர்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் தூற்றாதீர்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக
தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரணை ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் குடும்ப மூத்துறலை வணங்குவோம். வணக்கம். நன்றி.